நலக்கண்ண வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வீரா வந்து ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட உயிரையே காப்பாத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கண்மணி, நீ வந்து எதுவுமே தெரியாம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ. இவ்வளோ நாளா வந்து நான் உன்னைய அக்காவா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே வந்து அக்காவா பார்க்க மாட்டேன். நான் வந்து மாறனோட ஒய்ஃபு. இனிமே வந்து எங்க ரூட்ல வந்து நீ கிராஸ் பண்ணேன்னா உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய்! உன்னால என்ன பண்ண முடியும்? நான் உன்னோட அக்காடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய்! என்ன எப்போ பார்த்தாலும் படிச்சு என்னமோ பெரிய டிகிரி வாங்குன மாரி, நான் உன்னோட அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே சுத்திட்டு திரியிற. என்ன என்னை விட ஒரு 2 வருஷம் முன்னாடி பிறந்துட்டியா? அதனால உன்னை விட நான் ஒண்ணும் இளைச்சவ கிடையாது. நான் வந்து ஆட்டோ ஓட்டியிருக்கேன், வெளியில சுத்தியிருக்கேன், ராவும் பகலுமா வந்து வேலை பார்த்துருக்கேன் சரியா? உன்னை விட அனுபவம், தைரியமும் எனக்கு தான் அதிகம். உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ, என்னால முடிஞ்சத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வீரா வந்து கண்மணிகிட்ட மாசா சவால் விட்டுட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல வீரா, உன்னோட புருஷனை நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாம நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, அந்த கேஸை வந்து வீரா வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து ஒரு 4, 5 ரவுடிக வந்து போயிருக்காங்க. மேடம், பாண்டியன் ஒரு ஆளோட கேஸை வந்து யாரோ வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது யார் என்னன்னு வந்து எனக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், வர்றவங்களுக்கெல்லாம் டீட்டெயிலுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இது வந்து சீக்ரெட்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. வெளியில் வந்தவொடனே நேராக வந்து அவங்க வந்து போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, கண்மணியோட கையால் ஒருத்தர், அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல், அது வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், தரமாட்டேன்னு சொன்னால் வந்துடுவியா? காசை கொடுத்து கேளு, தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி உள்ளே போய், இந்தாங்க மேடம் காசை வச்சுக்கோங்க மேடம், காட்டுங்க மேடம் காட்டுங்க மேடம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க மேடம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசை வச்சிடுறாங்க. டக்குன்னு வந்து அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டிடுறாங்க. பார்த்தா அது வந்து வீரா தானே வந்திருப்பாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. வீராவோட ஃபோட்டோ வந்து அந்த மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு திருப்பி வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து இந்த ரவுடியை வந்து கால் பண்ணுறாங்க. சார் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கண்டுபிடிச்சிங்களே அவனை போட்டு தள்ளுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அது ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் இது ஒரு பொண்ணு தான், சம்மந்தப்பட்ட விஷயம், பொண்ணு தான் கேஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீரானே தெரியாமல் வந்து போய் போட்டு தள்ளுங்கடான்னு அவர் வந்து சொல்லிடுவார். சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரவுடிகள்லாம் வந்து வீரா வந்து போட்டு தள்ளுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் வந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். அதாவது அவங்க மேலதிகாரி வந்து திட்டிக்கிட்டு இருப்பார். என்ன நீ எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்க, இங்கேயும் வந்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியே வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிற? அந்த கேஸ் என்னமோ நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் தான் எடுத்து நடத்த போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா? இனிமேலாவது ஒழுங்காக வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாரு, இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலதிகாரி வந்து ஒரு திட்டிட்டு போயிருப்பாங்களே, அதை நினச்சி சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்க ரவுடிங்க ரோடு ரோடாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வீரா வந்து ஆட்டோவில் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து மாறன் எதுக்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம என்னடானா அவனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா, அவன் என்னடானா பழியை வந்து அவன் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணாத தப்புக்கு எதுக்கு இப்படி பழியை வந்து அவன் ஏற்றுக்கிறணும்? உத்தராட்ச கொட்டையை வந்து தேவையில்லாமல் வந்து நான் தான் வச்சேன்னு சொல்கிறது, அண்ணன் கூட வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டேன்னு சொல்கிறது, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா பாண்டியனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரோட்டில் பார்த்துடுறாங்க வீராவை. என்ன ஆட்டோ வந்து தனியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இது யார் ஓட்டிகிட்டு போகிறா, இது வந்து பாண்டியனோட ஆட்டோவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து முந்திடுறாரு. முந்தி நிப்பாட்டிட்டு, ஏம்மா வீரா நீதானா, என்னம்மா நைட் நேரத்தில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ ஒரு பணக்கார ஃபேமிலியில் வந்து வாக்கப்பட்டு போயிருக்க, இப்படியாமா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும், ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணே, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கண்ணே, நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தது சும்மா தான், சவாரிக்காகலாம் வரல, எங்கள் அண்ணனோட ஞாபகமாகவே இருந்தது, அதனால தான் எங்கள் அண்ணனை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தேன், ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தால் அண்ணன் வந்து என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குனே, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, உங்கள் அண்ணனை என்னால் இன்னும் மறக்க முடியல, ஒரு டைம் ஒரு 10 நாள் வந்து ஆட்டோ வேலையை ஆகி போயிடுச்சு, என்ன பண்ணுறது, குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ உங்கள் அண்ணன் தான் பாதி டைம் நான் ஓட்டுறேன், பாதி டைம் நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோவெல்லாம் கொடுத்தான், இந்த ஆட்டோவெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, நைட் நேரம் ஆயிடுச்சு, நைட் நேரம் வெளியில் சுற்றாத, போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வீரா கிளம்பும்போது பார்த்தா அந்த ரவுடி வந்து பார்த்துடுறாங்க. டேய் அந்த பொண்ணு தான்டா சார் போட்டு தள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த டிரைவர்கிட்ட போய் அவன் யாருன்னு விசாரிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பாண்டியனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் விசாரிக்காங்க. டேய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் அந்த பொண்ணு யாரா, ஒழுங்கு அட்ரஸை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே அந்த ஆட்டோக்காரங்களை அடித்து போட்டு அந்த இடத்துல இருந்து ஒருவரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரவுடியை வந்து ஆட்டோவை. அங்கிட்டு பார்த்தா நம்ம பிருந்தா வந்து கால் பண்ணுறாங்க.
மாமா உங்களுக்கு வந்து அக்கா வந்து எதுவும் சொன்னாலா, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆட்டோ வேறு எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்போ எங்கே போனா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விழுப்பு இருந்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு போனான்னா ஸ்டாண்டுக்கு ஏதாவது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அடி வாங்கினார்ல ரவுடிங்கிட்ட அந்த அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணே நான் தானே மாறன் பேசுகிறேன், வீரா அங்கே எதுவும் வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் தம்பி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ தான் அந்த ரவுடி பசங்க ஒரு 4, 5 ரவுடி பசங்க வந்து என்னை அடித்து போட்டுட்டு வீராவை வந்து விரட்டிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக போய் காப்பாற்றுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாறன் வந்து அதிரடியாக வந்து பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து வீராவை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க அந்த 4 ரவுடிகளும். மடக்கி பிடிச்சோடனே வீரா வந்து டேய் யாரா நீங்கள், எதுக்குடா என்னை மடக்கி பிடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாடுறா, பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவன் உயிர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரவுடியை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்போ பார்த்தா நம்ம மாறன் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்காங்க. என்ட்ரி கொடுத்து எல்லா ரவுடிகளையும் அடித்து தெரித்து ஓட விட்டுட்டு கடைசியில் பார்த்தா வீராவோட சேர்ந்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.